நண்பா, கொஞ்சம் இங்க கவனி. சமீப காலமா நீ ஏதோ ஒரு கவலையில் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. இந்த லோன், வட்டி, இஎம்ஐ இதெல்லாம் உன்னை ரொம்ப போட்டு அழுத்துதுன்னு எனக்கு புரியுது. எனக்கு இது புதுசு இல்லை, ஆனா இதுல இருந்து வெளியே வர ஒரு சூப்பர் வழி இருக்கு. அதை உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு. ஒரு 10 நிமிஷம் நான் சொல்றதை கேளு. உன் மைண்ட் செட் மாறும். முதல்ல நம்ம பண்ற தப்பு என்ன தெரியுமா? பயத்துல எவ்வளவு கடன் இருக்குதுன்னு பார்க்க மாட்டோம். இன்னைக்கு நைட் வீட்டுக்கு போனதும் ஒரு டைரி எடு. யார்கிட்ட எவ்வளவு வாங்கியிருக்க, பேங்க்ல எவ்வளவு, கிரெடிட் கார்டில் எவ்வளவு, எல்லாத்தையும் தெளிவாக எடு. எப்போது எதிரி யாரு, அவன் பலம் என்னன்னு தெரியுதோ அப்பவே பாதி ஜெயிச்ச மாதிரி தான். ஒவ்வொரு கடனுக்கும் வட்டி எவ்வளவுன்னு நோட் பண்ணு. வட்டி தான் நம்மளை சம்பாதிச்சதை அடிக்கிற ஒரு கரையான். இப்போ இதை அடைக்க 2 மெத்தட் இருக்கு. ஸ்னோபால் முறை. உங்ககிட்ட இருக்கிறதுலையே ரொம்ப சின்ன கடன் எதுன்னு பாரு. ஒரு 2000 இல்லை 5000 கூட இருக்கலாம். அது முதல்ல கட்டி முடியும். இந்த ஒரு கடன் லிஸ்ட்ல இருந்து மறையும் போது ஒரு நிம்மதி வரும் பாரு. அதுதான் அடுத்த பெரிய கடனை கட்ட உனக்கு ஒரு தெம்பை கொடுக்கும். அவலாஞ்சி முறை. இது கணக்கு தெரிஞ்சவங்க பண்றது. எந்த கடனுக்கு வட்டி ரொம்ப அதிகமோ, உதாரணத்துக்கு கிரெடிட் கார்டு, அது முதல்ல முடியும். அப்போதான் உன் கையில் இருந்து வெட்டியாக போகிற பணம் மிச்சமாகும். அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம், கடன் இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் கஞ்சனாக இருக்கிறதுல தப்பில்லை. அடுத்த 1 வருஷத்துக்கு தேவையில்லாத ஆன்லைன் ஷாப்பிங், அடிக்கடி வெளியே போய் சாப்பிட்ற, புது ஃபோன் இதெல்லாம் வேணாம்னு ஒரு முடிவெடு. அந்த பணத்தை அப்படியே கடனை கட்ட பயன்படுத்து. இன்னைக்கு நீ பண்ணுற ஒரு சின்ன சின்ன தியாகம்னா நாளைக்கு நீ நிம்மதியாக தூங்க ஒரு வழி செய்யும். நம்ம சம்பளம் மட்டும் பத்தலைன்னா வேறு என்ன பண்ணலான்னு யோசி. உனக்கு தெரிஞ்ச ஏதோ ஒரு சின்ன வேலை, பார்ட் டைம் ஜாப்னு ஏதாவது ஒன்று பண்ணி ஒரு மாதம் 2000 3000 எக்ஸ்ட்ரா சம்பாதிச்சாலும் அதை அப்படியே வட்டி கட்ட பயன்படுத்து. கடனை அடிக்க புதுசாக இன்னொரு கடன் மட்டும் வாங்காத. அது பெரிய ஆபத்தில் போய் முடியும். கடைசியாக ஒன்று சொல்கிறேன், கடன் இல்லாத வாழ்வே நிம்மதி. நான் சொன்னதை இந்த சின்ன சின்ன விஷயங்களை இன்னைக்கே ஆரம்பி. அடுத்த வருஷம் இதே நாளில் நீ என்கிட்ட வந்து இப்போ நான் ஃப்ரீயாக இருக்கேன்னு நீ சொல்லுவ. அதுக்கு நான் வெயிட் பண்ணுறேன். உன்னால் முடியும்.